ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாமத்தினால் செய்கின்ற பொழுது வல்லவராம் கடவுள் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவார் என்பதில் எல்லளவும் ஐயம் கிடையாது. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தில் 4வது வாரத்தில் வருகின்ற சனிக்கிழமைலாம் என்று இருக்கிறோம். இன்றைய வாசக பகிர்வு நிகழ்வு வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக திருத்தூதர் பணிகளின் நூலில் இருந்தும், நற்செய்தி வாசகமாக யோவான் நற்செய்தியிலிருந்தும் செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே பவுலும் பர்னபாவும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நற்செய்தியை யூதர்களுக்கு அறிவிக்கின்ற பொழுது மற்ற பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவர்கள் மீது கோபம் கொள்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் யாவே கடவுளுடைய நற்செய்தியை, இறைவார்த்தையை அறிவித்த பொழுது, இறைவாக்கினருடைய நூலை சுருளேட்டிலிருந்து அறிவித்த பொழுது யாரும் வரவில்லை. ஆனால் பவுலும் பர்னபாவும் வந்த பொழுது ஏறத்தாழ அந்த நகரமே கூடி வந்து விட்டது. அவர்கள் மீது பொறாமை கொள்கிறார்கள். இதனால் அந்த ஊரில் இருக்கின்ற யூத பெண்களை வைத்து அவர்களை விரட்டுகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், இகழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறார்கள். ஆனால் அங்கிருந்து வெளியே வருகின்ற பொழுது பர்னபாவும் பவுலும் தங்களுடைய காலில் இருக்கின்ற தூசியை தட்டி விட்டுவிட்டு வெளியே வருகிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவமதிக்கப்பட்டாலும் இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டாலும் தூய ஆவி அவர்களோடு இருந்ததால் அவர்கள் மகிழ்ச்சியாக அங்கிருந்து வந்ததாக முதல் வாசகம் நமக்கு பதிவு செய்கிறது. கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது இப்பேற்பட்ட அச்சமும் நம்மை ஆட்கொள்ள முடியாது. எந்த விதமான அவமானங்களும் நம்மை உடைக்க முடியாது. ஏனென்றால் நம்மோடு இருக்கிறவர் மிகப்பெரியவர். அதனால் இயேசு கிறிஸ்து எங்களோடு தாங்கி கொண்டு நீங்கள் நடக்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, நற்செய்தி வாசகம் சொல்லுகின்ற செய்தியும் ஏறத்தாழ இதே செய்திதான். தந்தை என்னுள் இருக்கிறார், என்னை காண்பவன் தந்தையை காண்கிறான், தந்தையும் நானும் வேறு வேறு அல்ல. இந்த செய்தியை இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு அறிவிக்கிறார். அப்படி என்றால் இனி நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், நான் தந்தையிடம் செல்கிறேன், ஆனால் என்னை காண்பவன் தந்தையை காண்பான் என்று சொன்ன பொழுது தோமா அவரிடம் கேட்கிறார், ஆண்டவரே, பிலிப் அவரிடம் கேட்கிறார், ஆண்டவரே, தந்தை எங்களுக்கு காட்டும் என்று. கிறிஸ்து மிக பிரியமானவர்களே, நாம் ஒருவரை எந்த நோக்கத்தோடு பார்க்கிறோமோ நம் கண்களுக்கு அவர் அப்படித்தான் தெரிவார். ஒரு கயிறு கிடக்கிறது என்றால் தூரத்திலே அதை பாம்பு என்று நினைத்து பார்த்தோம் என்றால் நம் கண்களுக்கு அது பாம்பாகத்தான் தெரியும். நாம் நம்முடைய எண்ணங்கள் என்னவோ அதை தான் நம்முடைய மனது, நம்முடைய கண்களும் அதை செயல்படுத்தும். கிறிஸ்து மிக பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவே நம்முடைய தந்தை. அவரே நம்மோடு இருந்து நம்மை செயலாற்றுகிறவர். தான் சென்றாலும் துணையாளராகிய தூய ஆவியரை நமக்கு கொடுத்தவர். மீண்டுமாக நம்மை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று நம்மோடு இணைந்து கொண்டு நம்மை வழிநடத்துகிறவர். அப்படிப்பட்ட அந்த தந்தையினுடைய அன்பு பிள்ளையாக வாழ வர வேண்டி தொடர்ந்து செவிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.